Welcome to Maths for All. இப்போ ஃபஸ்ட் சாப்டரில் நம்ம ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ்னால் என்ன, அதோட டெஃபினிஷன் ஃபஸ்ட் எழுதிக்கலாமா? லெட் A and B be two non-empty sets. A and B அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டு நான்-எம்டி செட்ஸ் இருக்குது. டெஃபினிஷனை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன், புக்கில் இருக்க மாதிரியே சொல்லலை. ஸோ A and Bன்னு ரெண்டு நான்-எம்டி செட்ஸ் இருக்குது. அதில் ரிலேஷன்னா என்ன? ஸோ ரிலேஷன் ஆர் ஃப்ரம் A to B. ஏங்கிற செட்டுக்கும் பி செட்டுக்கும் இடையில ரிலேஷன் போடுறோம். அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இஸ் அ சப்செட் ஆஃப் A cross B. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B போன எக்ஸசைஸ் ஃபுல்லாக படிச்சிருக்கோம். ஸோ அந்த ரிலேஷன் ஆர் அப்படிங்கிறது ஒரு ஏங்கிற செட்டுக்கும் பிங்கிற செட்டுக்கும் இடையில நீங்கள் ஒரு ரிலேஷன் போட்டிங்க அப்படின்னா அந்த ரிலேஷன் கண்டிப்பாக A cross Bக்கு சப்செட்டாக இருக்கும். அடுத்தது சப்செட்டாக இருக்கிறது மட்டும் இல்லை, சாட்டிஸ்ஃபையிங் some specific condition. அதாவது A cross Bக்கு சப்செட்டாக இருக்கக்கூடிய ரிலேஷன் ஒரு சில கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு சில கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி A cross Bக்கும் சப்செட்டாக இருந்தால் அதுக்கு பேர் தான் ரிலேஷன். ஸோ ரிலேஷன்னா என்னன்னு புரியுதா? அதோட டெஃபினிஷன் உங்களுக்கு புரியுதா? A and Bன்னு ரெண்டு நான்-எம்டி செட்ஸ் இருக்குது. அந்த ரெண்டுக்கும் இடையில ரிலேஷன் எப்படி இருக்கும்னா, அது A cross Bக்கு சப்செட்டாக இருக்கும், ஒரு சில கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ரிலேஷன். அந்த ரிலேஷனை ஆர்ங்கிற சிம்பலில் நம்ம சொல்கிறோம். இப்போது ஏபி அப்படின்னு சொல்லும்போது நான்-எம்டி செட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோமா, அப்போ ஏலையும் எலமெண்ட்ஸ் இருக்கும், பிலையும் எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஏல இருக்கிற எலமெண்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறோம், பியில் இருக்கிறத ஒய்ன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் பிலாங்ஸ் டு பி. இப்போக்கும் பிக்கும் இடையில ரிலேஷன் அப்படின்னா, அப்போ இந்த எலமெண்ட்ஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், அப்போ அந்த எலமெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்குமா? ஸோ அதுதான் இப்படி இந்த சிம்பலில் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இது எப்படி சொல்கிறோம்? எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய். ஸோ இப்படி தான் இதை எக்ஸ் ஆர் ஒய்ன்னு சொல்கிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை இப்படி தான் நம்ம சொல்கிறோம், எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். அதை எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ ஒரு ரிலேஷன் அப்படின்னா அதில் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், இது மூணும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ டொமைன்னா என்ன, நீங்கள் வழக்கமாக படிச்சிருப்பீங்க, செட் ஏ செட் பி. இதில் உங்களுக்கு டொமைன் அப்படின்னா எந்த எலமெண்ட், அதாவது ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட், அதை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோமா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ சச் தட் எப்படி இருக்கும், ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் எதெல்லாம் ஒய் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் கூட ரிலேஷனில் இருக்கோ அதெல்லாம் தான் உங்களுக்கு டொமைன். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் போடும்போது இன்னும் நல்லா தெளிவாக புரியும். ஸோ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் ஃபார் சம் ஒய் பிலாங்ஸ் டு பி. அதாவது பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் கூட எதெல்லாம் இங்கே ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாம் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கோ அதுதான் டொமைன். ரிலேஷனில் டொமைன் கேட்டால் நீங்கள் இப்படி தான் எழுதணும். அடுத்தது கோடொமைன்.
கோடொமைன் அப்படிங்கிறது செட் பியை அப்படியே எழுதிட வேண்டியதான். உங்களுக்கு சம்ஸில் கேட்கும்போது செட் பி தான் கோடொமைன். ஆனால் செட்டு ஏ உங்களுக்கு டொமைன் கிடையாது. செட்டு ஏல எதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு டொமைன். இப்போ அடுத்தது நீங்கள் ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் என்ன அப்படின்னா, இப்போ எதெல்லாம் இங்கே ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கோ அதே மாதிரி பிங்கிற செட்டில் உள்ளது. இப்போ ஒய் பிலாங்ஸ் டு பி such that x அதே ரிலேஷன் x related to y for some x belongs a கூட ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் கூட எதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கோ அதெல்லாம் தான் ரேஞ்ச். நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 b equal to 1 4 9 12. இப்போ நம்ம இதுக்கு இடையில ரிலேஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராமில் போட்டுக்குவோம். ரிலேஷனுக்கு கண்டிஷன் நம்ம ஸ்கொயர் எலமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் செட் ஏ 1 2 3 4 இருக்குது. செட் பி 1 4 9 2 இருக்குது. இப்போ ஏல உள்ள எலமெண்ட்ஸோட ஸ்கொயர் எலமெண்ட் இங்கே ஸ்கொயர் எதெல்லாம் இருக்கோ அது கூட தான் நம்ம ரிலேஷன். ஸோ இது ஏ செட் ஏ, செட் பி 1 2 3 4 1 4 9 12. இப்போ என்ன இருக்குது? 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4, 3ஓடது 9, 4க்கு நமக்கு இல்லை, 16 இங்கே இல்லை. ஸோ இதுதான் ரிலேஷன் ஆர். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆரோ டயக்ராமில் போட்டிருக்கேன். ஸோ இது பாருங்கள், ஒரு கண்டிஷன் பேசிஸில் தான் இந்த ரிலேஷன் இருக்குது. அதாவது ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுனால நம்ம அப்படிப்பட்ட எலமெண்ட்ஸ் கூட இங்கே மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ரிலேஷன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டாக இருக்கும். நம்ம ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் போட்டோம்ல, ஸோ அந்த ஏ கிராஸ் பிக்கு கண்டிப்பாக இது எல்லாமே சப்செட்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ரிலேஷன். ஒரு கண்டிஷன் அடிப்படையில் நம்ம போடுறதுக்கு பேர் தான் ரிலேஷன். இதில் நம்ம டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் கண்டுபிடிப்போமா? டொமைன் இங்கே எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், ஏல எந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கணும். பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் கூட 1 ரிலேட்டடாக இருக்குது, 1 கூட 2 4 கூட 3 9 கூட. ஸோ அப்போ இந்த 1 2 3 தான் நமக்கு டொமைன். 1 2 3. அடுத்து கோடொமைன். கோடொமைன் அப்படிங்கிறது செட் பி தான், அப்படியே நம்ம அதை எழுதிட வேண்டியதான். ஸோ கோடொமைன் 1 4 9 12. அதுக்கப்புறம் நமக்கு தேவை ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன? இங்கே இதெல்லாம் அதே மாதிரி ரிலேட்டடாக இருக்குது இங்கே ஏ கூட. ஸோ 1 இருக்குது, 4 இருக்குது, 9 இருக்குது. இப்போ 1 4 9 இவ்வளவுதான். இதுதான் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். அடுத்தது இப்போ உங்களுக்கு இதிலேயே ரோஸ்டர் மெத்தட், செட் பில்டர் மெத்தட் 2 இருக்குது. ஒரு ரிலேஷனை எப்படி எழுதுகிறோம்? ரோஸ்டர் ஃபார்ம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ A equal to
1 2 3 4. B equal to 3 4 5. இதுக்கு நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்க வேண்டாம். ஒரு இதுக்குள்ள ரிலேஷன் ஒன்று எழுதிக்கும். ரோஸ்டர் ஃபார்ம் ரிலேஷனை ஆறுங்கிற சிம்பிளில் சொல்கிறோம். ஸோ 1, 3, 2, 4, 3, 5. இதெல்லாம் உங்களுக்கு என்ன இப்படி தான். அதாவது 1, 3, 2, 4, 3, 5 ரிலேஷன் எழுதியாச்சு உங்களுக்கு. இந்த மாதிரி ஆர்டர்ட் பேர்ஸ், இது வரைக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டில் பார்த்து ஆர்டர்ட் பேரில் ஒரு ரிலேஷனை எழுதணும்னா அதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம். உங்களுக்கு ரெண்டுமே கேட்குறாங்க. எக்ஸாம்பிள்லேயும் ஒரு சம் இருக்குது, எக்ஸசைஸ்லேயும் ஒரு சம் இருக்குது. எக்ஸசைஸ்லேயும் சம் இருக்குது. ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் எழுதணும், செட் பில்டர் ஃபார்ம்லேயும் எழுதணும். ஸோ ஆர்டர்ட் பேர்ஸாக நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் ரோஸ்ட். அதாவது வழக்கமாக நீங்கள் போன எக்ஸசைஸ் ஃபுல்லாக படித்ததில் அப்படி உங்களுக்கு இது இப்படி எழுதுறது ஈஸி. ஸோ ஈஸியான மெத்தட் நீங்கள் ஆர்டர்ட் பேர் மெத்தடில் எழுதுனா அதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம். அடுத்தது செட் பில்டர். செட் பில்டர் ஃபார்ம். ஒரு ரிலேஷனை செட் பில்டர் இதே எக்ஸாம்பிள்லேயே எழுதுவோம். இப்போ இது எப்படி இருக்குது பாரு, இந்த மாதிரி எழுதணும். x, y such that. இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதுனா அதுக்கு பேர் செட் பில்டர். இது எப்படி எழுதுறது? இப்போ இது ஒரே சம் தான். இந்த ஏபிக்கு தான் நம்ம முதல்ல ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருக்கோம், அடுத்து செட் பில்டர் ஃபார்மில். ஸோ உங்களுக்கு மற்ற டீட்டெயிலாக நான் இங்கே கொடுக்கல, எந்த பேசிஸில் இருக்குது, சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இது. அடுத்து இப்போ 1 கூட 2 ஆட் பண்ணால் 3 கிடச்சிருமா? ஸோ இப்போ 2, இங்கே 2 கூட 2 கூட்டுங்க 4, 3 கூட 2 கூட்டுங்க 5. ஸோ அப்போ 2 2ஆக கூட்டினா போதும். இது எக்ஸ், இது ஒய். அப்போது ஒய் எப்படி கிடைக்கும்? இங்கே இருக்க ஒய் எக்ஸ் கூட 2 கூட்டினா கிடச்சிருது. எல்லா ஒய்யும் அப்படி தான். ஸோ ஒய் எப்படி கிடைக்கிது? எக்ஸ் கூட 2 ஆட் பண்ணால் போதும். ஸோ இதில் நமக்கு எக்ஸுங்கிறது எதில் இருக்குது அதெல்லாம் இது தெளிவாக சொல்லிக்கிடணும், அவ்வளோதான். சும்மா உங்களுக்கு லென்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஆர்டர்ட் பேர்ஸாக எழுதியிருக்கோம். ஆர்டர்ட் பேர் எப்படி இருக்கும்னா ஒய்யில் உள்ள ஒய் எல்லாமே எக்ஸ் கூட 2 கூட்டினா கிடச்சிரும். எக்ஸ் ஏல இருக்குது, ஒய் பியில் இருக்குது. இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம். வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக அந்த ரிலேஷனை நம்ம எந்த கண்டிஷனில் எழுதியிருக்கோம் அதுதான் உங்களுக்கு செட் பில்டர் ஃபார்ம். இப்போ அடுத்தது நல் ரிலேஷன். நல் ரிலேஷன்னா என்ன? ரிலேஷனுங்கிறதுக்கு சிம்பிள் நமக்கு ஆர். நல் செட் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? R = 5. இதெல்லாம் உங்களுக்கு 1 வேர்ட்ஸில் வரும், 1 வேர்ட் கொஷின்ஸில் வரும். ஸோ R = நல் செட். அதாவது 5 அப்படின்னா ஒரு ரிலேஷனில் எந்த எலமெண்ட்டுமே இல்லாமல் இருந்தால் தானே நம்ம 5 போடுவோம், நல் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ 5 எந்த எலமெண்ட்டுமே அந்த ரிலேஷனில் இல்லைன்னா அந்த ரிலேஷனுக்கு பேர் நல் ரிலேஷன். எப்படி நல் செட்டுன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இது நல் ரிலேஷன். 1 வேர்டில் கேட்பான். லாஸ்ட் n of a = p. அதாவது ஏங்கிற செட்டில் p நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து n of b = q. இதுவும் உங்களுக்கு 1 வேர்ட்ஸில் கேட்பான், 1 வேர்டில் கேட்பான். ஸோ இது p இது q அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னா எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? மொத்தம் இது p இது q அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அதே ஏக்கும் பிக்கும் இடையில எவ்வளவு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா 2/pq. இவ்வளவு ரிலேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இது ரெண்டும் உங்களுக்கு 1 வேர்ட்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படித்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சுது. ரிலேஷன்ஸ் பற்றின இன்ட்ரொடக்ஷன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸும் போட்டிருக்கோம். டொமைன், கோடொமைன், ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது எப்படி அது சொல்லியாச்சு.
ஸோ டொமைன்னா ஏல எதெல்லாம் நம்ம ஒய் கூட ரிலேட்டடாக இருக்கோ அதெல்லாம் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து கோடொமைன்னா பிங்கிற செட்டை அப்படியே எழுதியிருக்கோம். அடுத்து ரேஞ்ச் அப்படின்னா இங்கே பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கோ அதெல்லாம் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். உங்களுக்கு இதில் டொமைன் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும், கோடொமைன், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் சின்ன எக்ஸசைஸ் தான், அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க, செட் பில்டர் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. இது ரெண்டும் உங்களுக்கு 1 வேர்ட்ஸில் கேட்கும். ஸோ அவ்வளவுதான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், வாட்ச் அவர் சேனல் மேத்ஸ் ஃபார் ஆல். ஐ எம் ஷைலஜா. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.